குழந்தைகளுக்கு என்ற ஒரு கனவு இருக்கும். ஆனால் எங்கே தெரியுமா பெற்றோர்கள் தோற்கிறீர்கள்? தங்கள் குழந்தைகளுக்கான கனவு இதுதான் என்று அறிமுகமே ஆகாத பெற்றோர்கள் வாழ்க்கையில் தோற்ற குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள். உங்கள் குழந்தைக்கு எதில் ஆர்வம் அதிகம் என்பதனை பாருங்கள். என்னுடைய தகப்பனாருக்கு தெரிந்திருந்தது நான் பேசுவதில் ஆர்வமாக இருக்கிறேன். என்னுடைய அப்பா என் கூட வந்தாருங்க. ஆனா நான் தமிழ் படிச்சதுல எங்க அப்பாவுக்கு உடன்பாடே இல்லைங்க. எங்க அப்பா கவலை. ஏன்னா எங்க அண்ணன் இன்ஜினியர் கேடு, அவன். என்னுடைய அக்கா வந்து எம்பிஏ, அவ சயின்ஸ் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சா. என் தங்கச்சி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவ வேற. என் தம்பி எம்எஸ்சி எம்டெக், அவன் இப்ப பெடரல்ல அமெரிக்கால கவர்மெண்ட் இதுல இருக்கிறான். நான் மட்டும் தாங்க தமிழ் படிச்சேன் எங்க வீட்டுல. எங்க அம்மா அப்பா என்ன கெமிஸ்ட்ரிக்கு தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்க பெஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர். எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் 9 பொருத்தம். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி தான் கொண்டு போய் விட்டாங்க. ஆனா விட்ட இடத்துல அந்த லெபார்டரி அந்த டீச்சரை எனக்கு பிடிக்கல. நான் படிக்க மாட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேங்க. எங்க அப்பா கேட்கிறாரு, என்ன போலியா காலேஜுக்கு? போல. அப்புறம் போல. என்ன பண்ண போற? ராணுவத்துக்கு போறேன். கால் கையெல்லாம் ஒடிச்சிருவேன். எங்க அப்பா கால கையெல்லாம் ஒடிச்சிருவேன். வேற போலீஸுக்கு போறேன். போலீஸுக்கு போறியா? வக்கீலுக்கு படிக்கிறேன். ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரியான போல்டான வேலை எல்லாம். ஐம் அன் அத்லெட்டிக், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விடவே இல்லைங்க எங்க வீட்டுல. கடைசியா நான் தமிழ் படிக்கிறேன் பான. தமிழா அப்படின்னாரு எங்க அப்பா. அப்புறமா சொன்னார், பிலாத்து மன்னன் கை கழுவுனார்ல, அப்படி கை கழுவிட்டு சொன்னாரு, சோத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, சம்பாதிக்கிற புருஷனா உன்னை பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி. ஆனால் இறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய அப்பா என் தலையை கை வைத்து சொன்னார், எல்லா குழந்தைகளும் தான் விருப்பப்படி படிக்கவில்லை, நான் சொன்னதை படித்தன. அவை எல்லோரும் நன்றாக சம்பாதிக்கிறார்கள். சுல்தானா, நீ மட்டும்தான் சம்பாதிப்பதோடு புகழையும் சேர்த்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம் நீ விருப்பமானதை உன்னை படிப்பதற்கு நான் அனுமதித்தேன்னு சொன்னாருங்க. விருப்பமான குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அனுமதிங்க.